வணக்கம். 21/5/2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுடைய ஆன்சர் கீ பார்ட் ஏ டைப் கொஸ்டினில் பொதுத்தமிழ். முதல் கேள்வி, கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நார்சில என்றும் கூறும் நூல் நாலடியார். ஆப்ஷன் டி. பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினால் பழமொழி 400. புகாவா என்பதன் பொருள். ஆப்ஷன் பி உணவு. மூணாவது கேள்வி, முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக. ஆப்ஷன் சி அறவுரை கோவை. 4. பொம்மல் என்பதன் பொருள். ஆப்ஷன் பி சோறு. ஆப்ஷன் பி சோறு. 5. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர். பி தஞ்சை ஞானப்பிரகாசர். 6வது கேள்வி, சான்றோர் பாலர் ஆப சாலார் பாலர் ஆகுபவே. இப்பாடல் அடிகள் இடம்பெறும் நூல் புறநானூறு. ஆப்ஷன் பி. 7வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் சி மணிப்பூர். வெல்வெண்ட். கேள்வி 8, வெல்வெண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. சுழல் காற்று. ஆப்ஷன் பி. 9. பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. ஆப்ஷன் சி மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. 10வது கேள்வி, மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக. எருது. ஆப்ஷன் டி எக்காலமிடும். எருது எக்காலமிடும். 11வது கேள்வி, சிறுகதை ஆசிரியர்களையும் அவர்கள் எழுதிய சிறுகதைகளையும் பொறுத்துக. கமலாலயன், உனக்கு படிக்க தெரியாது. பீசா குப்புசாமி, ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். சு சமுத்திரம், காகித உறவு. வண்ணதாசன், கலைக்க முடியாத ஒப்பனை. ஆப்ஷன் டி. 12. தேவதுந்துபி, தேவராட்டம் ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி. ஆப்ஷன் சி. பாரதியாரின் கடிதங்கள் எனும் நூலை பதிப்பித்தவர் யார்? ஆப்ஷன் சி ரா பத்மநாபன். 14வது கேள்வி, தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார்? ஆப்ஷன் ஏ மூவா. 15வது கேள்வி, குறுந்தொகையின் அடிவரையறை. ஆப்ஷன் ஏ 4-8. 16வது கேள்வி, தண்டமில் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்? ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார். 17வது கேள்வி, பொருத்தமான அருஞ்சொல் பொருள் கூறுக. ஆப்ஷன் பி பாசவர் வெற்றிலை விற்போர். 18வது கேள்வி, பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமருமணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெறும் நூல் எது? ஆப்ஷன் ஏ புறநானூறு. 19வது கேள்வி, கீழ்காணப்பெறுவற்றுள் பொருத்தமில்லாததை எழுதுக. நற்றிணை பரிபாடல், கலித்தொகை, பத்துப்பாட்டு. பத்துப்பாட்டு இது 10 பாட்டு நூல் ஒன்று. 10 பாட்டு நூல்களின் தொகுப்பு 10 பாட்டு. நற்றிணை பரிபாடல், கலித்தொகை இது 3 8 தொகை நூல்கள். ஆப்ஷன் டி 10 பாட்டு. 20வது கேள்வி, 20வது கேள்விக்கு விடை. ஆப்ஷன் பி பொருட்பெயர் நாற்காலி புத்தகம், இடப்பெயர் வேலூர் நாமக்கல், காலப்பெயர் மாலை இரவு, சினைப்பெயர் முகம் கை. அடுத்தது 21வது கேள்வி, தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுதுக. திண்ணை, தங்கம், துணை, தாழ்பால், தீ, தீது. விடை ஆப்ஷன் டி தங்கம், தாழ்பால், திண்ணை, தீ, தீது, துணை. 22வது கேள்வி, சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் சி உழவு, ஏர், மண், மாடு. 23வது கேள்வி, நட என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ நடந்தான். 24வது கேள்வி, உலகத் தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் யாவை? ஆப்ஷன் சி தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். 25வது கேள்வி, சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் ஊவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடு. ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி. ஊவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்னம். இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தார். 26வது கேள்வி, சி.வை. தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் பரிதிமாற் கலைஞர். 27வது கேள்வி, நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பிற்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர். ஆப்ஷன் பி பரிதிமாற் கலைஞர். 28வது கேள்வி, பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் பாஞ்சாலி சபதம். ஆப்ஷன் ஏ. 29வது கேள்வி, அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர். ஆப்ஷன் ஏ தச்சநல்லூர். 30வது கேள்வி, வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல். ஆப்ஷன் பி பாஞ்சாலி சபதம். 31வது கேள்வி, காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர். ஆப்ஷன் பி அண்ணாமலையார். சென்னிக்குளம் அண்ணாமலையார். அண்ணாமலையார் தான் ஆன்சர். 32வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என அறிக. தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை, எதிர்மறையாக இருக்குது, இல்லைங்கிற வார்த்தையும் போல, அதனால் எதிர்மறை தொடர். ஆப்ஷன் பி. 33வது கேள்வி, எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும். விடைக்கேற்ற வினா அமைக்க. ஆப்ஷன் டி இயற்சொல் என்பது யாது? 34வது கேள்வி, தீயொழுக்கம் என்றும் இடுமை தரும். விடைக்கேற்ற வினா அமைக்க. ஆப்ஷன் பி என்றும் இடுமை தருவது எது? 35வது கேள்வி, கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு எதிர்மறை வினையெச்சம். ஆப்ஷன் டி. 36வது கேள்வி, சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. ஆப்ஷன் டி டாக்டர் முத்துலட்சுமி. 37வது கேள்வி, சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர். ஆப்ஷன் பி முத்துலட்சுமி. 38வது கேள்வி, திணையளவு போதாச்சிறு புல்நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க. ஆப்ஷன் பி கபிலர்.
கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் சி புறப்பொருள் வெண்பா மாலை. 40வது கேள்வி, தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் மதிரை என காணப்படுகிறது. ஆப்ஷன் பி மதிரை. 41வது கேள்வி, சரியான மரபுத்தொடர் பொருள். ஆகாய தாமரை. ஆப்ஷன் டி இல்லாத ஒன்று. 42வது கேள்வி, எண்ணி துணிக கருமம். கருமம் என்பதன் பொருள். ஆப்ஷன் ஏ செயல். 43வது கேள்வி, சைவ சமய குறவர்களின் எண்ணிக்கை 4. டெல்லி. ஆப்ஷன் டி 4. 44வது கேள்வி, சரியான கூற்றை தேர்வு செய்க. அனைத்தும் சரி. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாடு திருவாமூர். திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார். தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர். ஆளுடைய அரசு வாகீசர் என அழைக்கப்படுபவர் நாவுக்கரசர். ஸோ ஆப்ஷன் சி அனைத்தும் சரி. 45வது கேள்வி, பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க. தண்ணீர் வெந்நீரானாலும் நெருப்பை அணைக்கும். ஆப்ஷன் டி. 46, கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி. மேற்கொண்ட பழமொழியை நிறைவு செய்க. பிறை. ஆப்ஷன் பி. கடிந்தோரார் செய்தார்க்கு அவைத்தாம் முடிந்தாலும் பிழை தீரும். இணைமோனையை கண்டறிக. ஆப்ஷன் ஏ கடிந்தோரார். 48, எதுகைனை கண்டறிக. சிறுங்கி பேரம் என திரைக்கங்கையின் மருங்கு தோன்றும் நகருரை வாழ்க்கையன். ஆப்ஷன் ஏ சிறுங்கி மருங்கு. 49, பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? ஆப்ஷன் பி பாரதிதாசன். 50, ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகத்தை குறிப்பிடு. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஆப்ஷன் பி. கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னைவிட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர். ஆப்ஷன் ஏ கோசலை. 52, ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் எது? கந்தக்கோட்டம். ஆப்ஷன் பி. அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல். ஆப்ஷன் சி போகி. 54வது கேள்வி, பொருந்தாவினை மரபை கண்டறிக. முறுக்கு உண்டார். ஆப்ஷன் சி எதிர்ச்சொல். 55வது கேள்வி, எதிர்ச்சொல். மேதை. ஆப்ஷன் சி பேதை. 56, புனையினும் புல்லெனும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ தாழ்ந்த. 57, புத்துயிரூட்டி பிரித்தெழுதுக. புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. 58, தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர். ஆப்ஷன் ஏ அப்துல் ரகுமான். 59, வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது செவாலியர் விருது. பி. 60, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர். ஆப்ஷன் பி முடியரசன். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். ஆப்ஷன் சி வே ராமலிங்கனார். 62, அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளுள் எது சரியானது? ஆப்ஷன் பி 1, 2, 4 சரி. அடுத்து 63, கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் யாது? ராமாவதாரம். ஆப்ஷன் சி. 64, கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடுபவர் யார்? ஏ குகன். மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடி வெண்பதோன் அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர். ஆப்ஷன் சி கம்பர். சென்றான் வேர்ச்சொல் தருக. செல். இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக. இகழ். 68, மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? மேலே. ஆப்ஷன் சி. நா ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. ஆப்ஷன் டி நாவு. ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்க. ஆப்ஷன் பி பாதி அறைதல். 71, திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் குமரிலபட்டர். ஆப்ஷன் ஏ. 72, சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையனவாக காணப்படுகின்றன. ஆப்ஷன் டி பொறுத்துக. சிறுகதையின் ஆசிரியர். உண்மை சூடும் என்ற நூலின் சிறுகதையின் ஆசிரியர் ஜெயகாந்தன். கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன். ஆப்ஷன் சி. அடுத்தது பாலைப்புறா என்ற நூலின் ஆசிரியர் சிறுகதையின் ஆசிரியர் சுசமுத்திரம். இரவின் அடிப்படை புவியரசு. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. குறவஞ்சி என்பது சிற்றிலக்கியம். இங்கே குறிக்கல, நீங்கள் குறிச்சிக்கோங்க. சிற்றிலக்கியம். 75, தமிழ் விடு தூது நூலின் பாட்டுடை தலைவன் மதுரை சொக்கநாதர். ஆப்ஷன் சி. 76, வீரம முனிவர் இயற்றிய நூல் தேம்பாவணி. ஆப்ஷன் பி. 77, மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார்? திருமலிசை ஆழ்வார். ஆப்ஷன் பி. 78, தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் சூசை மாமுனிவர். ஆப்ஷன் டி. தன்மணல் இலக்கண குறிப்பு தருக. தன்மணல் இலக்கண குறிப்பு பண்பு தொகை தான் சரியான விடை. 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது. மணிமேகலை செய்யுள்ள இருக்குது. இப்போ தன்மணல் இலக்கண குறிப்பு பண்பு தொகை அதுதான் சரி. 80வது கேள்வி, பொறுத்துக. இடுகுறி பொதுப்பெயர் காடு. இடுகுறி சிறப்பு பெயர் பனை. காரண பொதுப்பெயர் பறவை. காரண சிறப்பு பெயர் மரங்குத்தி. ஆப்ஷன் சி 3, 4, 2, 1.
பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. 81வது கேள்வி. தமிழ் இலக்கிய வளமுடையது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 82 சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குக. கடலலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது. இன்று கடலலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. இதுதான் சரியான விடை. ஆப்ஷன் சி. அடுத்து 83வது கேள்வி. ஆரப்பாளையம் ராசபாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள். ஆப்ஷன் சி நாயக்கர்கள். 84வது கேள்வி. காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். ஆப்ஷன் டி. 85வது கேள்வி. வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தத்தை மேற்கொண்டார். ஆப்ஷன் சி வரி வடிவம். 86 துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும். ஆப்ஷன் பி பாவலரேறு பெருஞ்சித்திரனார். 87வது கேள்வி. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர். ஆப்ஷன் பி திருமூலர். 88 நந்தவனத்தில் ஓர் ஆண்டின் அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி எனும் பாடலை பாடிய சித்தர் யார். ஆப்ஷன் பி கடுவழி சித்தர். 89 சித்தர்களில் ஆதி சித்தர் யார். ஆப்ஷன் டி திருமூலர். 90 எழுதப்படாத பாடல். ஆப்ஷன் ஏ நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது. 91 விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வுவமை விளக்கும் பொருள் யாது. ஆப்ஷன் பி பயனற்ற செயல். 92 ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்து எழுதுதல். மடை திறந்த வெள்ளம் போல் ஓமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்வு செய்க. ஆப்ஷன் சி தடையின்றி மிகுதியாய். 93 தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கவிதாவால் உடை படிக்கப்பட்டது. செயற்பாட்டு வினை வாக்கியம். ஆப்ஷன் பி. 94 பாண்டியர்களின் கப்பற்படை தளம். ஆப்ஷன் பி கொற்கை. 95 ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மன மலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர். ஆப்ஷன் டி ராமலிங்க அடிகள். பாடல் அறிந்து பொறுத்துக. 96 காலை மாலை உலாவினிதம் கவிமணி மீதூன் விரும்பேல். ஔவையார். திறம்பட மெய்ஞானம் திருமூலர். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு திருவள்ளுவர். ஆப்ஷன் சி 4 1 2 3. 97வது கேள்வி. ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம். ஆப்ஷன் ஏ அரிக்கமேடு. அரிக்கமேடு தான் சரியான விடை. அடுத்து 98 அங்கை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க. அகம் கூட்டல் கை. வலுவு சொல்லற்ற தொடர் எது. ஆப்ஷன் பி வலப்பக்க சுவரில் எழுதாதே. பக்தி சுவை நனி சட்ட பாடிய கவி வளவ என சேக்கிலார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஆப்ஷன் பி. அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸில் 102வது கேள்வி. 101வது கேள்வி பின்னர் அறிவிக்கப்படும். 2022 2023 நிதிநிலை அறிக்கையின் தோராய மதிப்பில் கீழ்கண்ட பற்றுச்சீட்டு தொகையை இறங்கு வரிசையில் எழுதுக. ஆப்ஷன் பி 2 1 3. 103வது கேள்வி. பின்வரும் கூற்றுக்குழுள் சரியானதை தேர்ந்தெடு. 2022 2023 தமிழ்நாட்டில் பெயரளவில் ஜிஎஸ்டிபி வளர்ச்சி வீதம் 14.0% கணக்கிடப்படுகிறது. 2022 2023 தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையின் தோராய மதிப்பு நிதி பற்றாக்குறையின் ஜிஎஸ்டிபி 3.63% கணக்கிடப்படுகிறது. 2022 2023 ஜிஎஸ்டிபியின் சதவீதமாக நிலுவையில் உள்ள கடன் 27.76% எதிர்பார்க்கப்படுகிறது. ஆப்ஷன் சி 1 2 மற்றும் 3. 104வது கேள்வி. கிபி 1945 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மர்மமான முறையில் இறப்பெய்தியதை தொடர்ந்து ஒரு நபர் குழு தலைமையின் கீழ் விசாரணை நடத்துவதென இந்திய அரசாங்கம் முடிவெடுத்த சமயத்தில் அன்றைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜிடி கோஸ்லாவின் பெயரை பரிந்துரைத்தார். 105 கொல்கத்தாவில் முகமதியரின் இலக்கியம் மற்றும் அறிவியல் அமைப்பை ஏற்படுத்தியவர் அப்துல் லத்தீஃப். 106 முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள. இது கணித கேள்வி. முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர் 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு 20 லிட்டர். 107வது கேள்வி. a³ - 9ax² a - 3x ஹோல் ஸ்கொயர் ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை காண்க. ஆப்ஷன் டி a - 3x. 108 குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விகிதத்தில் 52,000 கடனாக பெற்றார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு தனது கடனுக்காக 79,040 செலுத்தினார் எனில் என்ன வட்டி விகிதத்தில் அவர் கடன் பெற்றுள்ளார். ஆப்ஷன் பி 13%. 109வது கேள்வி. செறிவு குறியீடு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது. இதற்கு விடை அடுத்த பதிவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு விடை இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. 110வது கேள்வி. 2021
நீதியரசர் டி முருகேசன் குழு டேஸ் காரியத்தை ஆராய அமைக்கப்பட்டது. தொழிற்கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கை விகிதத்தை ஆராய அமைக்கப்பட்டது. 111வது கேள்வி, வண்டல்மண் டேஷ் மூலம் வளமானதாக உள்ளது. இந்த கேள்வியும் அடுத்த வீடியோ பதிவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 112வது கேள்வி, வ.உ. சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். இந்திய கடற்கரை வாணிபத்தில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையை அவர் எதிர்த்தார். ஆப்ஷன் ஏ கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் சரி. ஆர் ஏவை கூற்றை விளக்குகிறது. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 113வது கேள்வி, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஓர் ஆண்டில் 20,000 25,000 அதிகரித்துள்ளது எனில் மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதத்தை காண்க. ஆப்ஷன் பி 25%. 114வது கேள்வி, ஏபிசி என்ற வேட்பாளர்கள் பள்ளி தேர்தலில் வெற்றி பெற்ற வாக்குகள் முறையே 153, 245 மற்றும் 102 எனில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் வாக்கு சதவீதத்தை காண்க. ஆப்ஷன் பி 49%. 115வது கேள்வி, பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே குறிப்பிட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 1, 4, 2. சான்கிதாரோ, மஜும்தார், குல்லி, ஆரல்ஸ்டீன், ராகி கார்கி, அமரேந்திரநாத், தோலவிரா, ஜேபி ஜோஷி. 116வது கேள்வி, உலக இளைஞர் திறன் தினம் கொண்டாடப்படுகிற நாள் ஜூலை 15. 117வது கேள்வி, உலக ஆடவர் ஒற்றையர் இறகுப்பந்தாட்ட சாம்பியன்ஷிப் போட்டிகளில் வெள்ளி பதக்கம் வென்ற முதல் இந்திய ஆண் இறகுப்பந்தாட்ட விளையாட்டு வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த். ஆப்ஷன் ஏ. 118வது கேள்வி, பொறுத்துக, சரியானவற்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி 3, 1, 2, 4. சுதந்திரா கட்சி சி ராஜகோபாலாச்சாரி, கதர் கட்சி சோகன் சிங் பக்னா, சுயராஜ்ய கட்சி மோதிலால் நேரு, ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சுபாஷ் சந்திர போஸ். 3, 1, 2, 4. ஆப்ஷன் டி. 119வது கேள்வி, 2x + 3y 3x + 5y = 18:29 எனில் x/y என்பது 3:4. 120வது கேள்வி, 5:6 x/12 எனில் x-இன் மதிப்பு 10. அடுத்தது 121வது கேள்வி, கிபி 1504 நிறுவப்பட்ட டேஷ் நகரத்திற்கு சிக்கந்தர் லோடி அடித்தளமாக இருந்தார். விடை ஆக்ரா. ஆப்ஷன் டி. 122 மெய்நிகர் G20 எண்ணியல் பொருளாதார மந்திரிகள் கூட்டம் 2020 எந்த நாட்டால் அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ சவுதி அரேபியா. 123வது கேள்வி, இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய சக்தி மின் திட்டம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான். 124 பின்வரும் கூற்றுக்குலை காண்க. 1905 மேற்கொள்ளப்பட்ட வங்கப் பிரிவினை ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாகும். 1905 நடைபெற்ற கொல்கத்தா மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அழைப்பு விடுத்தார். 1905 ஆகஸ்ட் 7 கொல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கம் குறித்த முறையான அறிவிப்பு வழங்கப்பட்டது. மேற்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3 சரியானது. 125வது கேள்வி, கிபி 1931ஆம் ஆண்டின் 2வது வட்டமேசை மாநாடு வெலிங்டன் பிரபு இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தபோது நடைபெற்றது. 2. இந்திய தேசிய காங்கிரசின் பிரதிநிதியாக காந்தி இம்மாநாட்டில் கலந்து கொண்டார். மேற்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? 2 மட்டும் சரி. ஆப்ஷன் பி. 126வது கேள்வி, கணித கேள்வி. இரு எண்களின் மீப்போவா மற்றும் மீப்போமா முறையே 16 மற்றும் 240 ஆகும். அவ்விரு எண்களில் ஒரு எண் 48 எனில் மற்றொரு எண்ணை காண்க. ஆப்ஷன் ஏ 80. 127 வில்சன், மதன், குணா ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதையின் ஒரு சுற்றை முறையே 10, 15, 20 நிமிடங்களில் சுற்றி முடிக்கின்றனர். அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்றத் தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள்? ஆப்ஷன் ஏ 8 மணி உட்பகல். 128வது கேள்வி, பொருத்தம் இல்லாதவற்றை தேர்ந்தெடுக்கவும். விடை ஆப்ஷன் டி 4 மட்டும். கிராமம், பக்ஷி இது மட்டும்தான் பொருத்தம் இல்லாதது. சுபா, சிப்பாசலா, சர்க்கார், பௌஜ்தார், பர்கானா, சித்தார் இதெல்லாம் சரி. பொருத்தம் இல்லாதது 4 மட்டும். 129வது கேள்வி, பின்வருவனவற்றில் எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் டி 2 மற்றும் 3 சரியானவை. ஜானகி அம்மாள் உயிரியலாளர், தெபாசிஸ் முகர்ஜி வேதியியலாளர்.
130வது கேள்வி வேளாண் வேதம் என போற்றப்படும் நீதி நூல். ஆப்ஷன் டி நாலடியார். 131வது கேள்வி எந்த அகழ்வாராய்ச்சி பகுதியில் சர் மோர்டிமர் வீலர் அறிவியல் மற்றும் மண்ணடுக்கு முறையை பயன்படுத்தினார்? சி அரிக்கமேடு. ஆப்ஷன் சி அரிக்கமேடு. 132வது கேள்வி பின்வருவனவற்றுள் எது ரூபாய் 1000 அசலுக்காக ஓராண்டுக்கு 10% என்ற விகிதத்தில் தனிவட்டி ஆகும்? ஆப்ஷன் டி 100. 133வது கேள்வி 133வது கேள்வி ஓராண்டிற்கு X% வட்டி விகிதத்தில் X ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனிவட்டி வீதமானது X எனில் அசலின் மதிப்பு ரூபாய் 100/X. 134வது கேள்வி கீழ்காண்பவற்றை பொறுத்துக. செஞ்சி கிரிதுர்கா, ஆனைமலை வனதுர்கா, வேலூர் ஜலதுர்கா, பாஞ்சாலங்குறிச்சி ஸ்தலதுர்கா. ஆப்ஷன் சி. 135 கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. சிக்மோர் ஃபீனிக்ஸ் 2 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியது. இது செயற்கைக்கோள்களை எடுத்துச் செல்லும் ஏவுகலம் ஆகும். ஆப்ஷன் சி. ஏ தவறானது, ஆர் சரியானது. 3 செயற்கைக்கோள்கள். 136வது கேள்வி உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போது மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல். ஏ பிற்கால சோழர் காலத்தில் இறையிலி என்பது வரி இல்லாத நிலம் தொடர்புடையது. 138வது கேள்வி ரூபாய் 5000க்கு 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம்? ஆப்ஷன் ஏ 32. 139 ரூபாய் 5000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி? ஆப்ஷன் சி 1272. 140வது கேள்வி புத்த கவிஞர் அசுவகோசர் புத்த சரிதையை சமஸ்கிருத மொழியில் எழுதினார். 141வது கேள்வி கலாச்சார வளர்ச்சி என்பது அறிவு, அழகியல் மற்றும் ஆன்மீக சிந்தனையால் வகைப்படுத்தப்படுகிறது என்ற மேற்கண்ட கூற்று யாருடையது? ஆப்ஷன் பி எஸ்.எம். ஃபர்சைல்டு. 142 அப்போஸ்போரி, அப்போகேமி, பார்த்தினோகார்பி, பார்த்தினோஜெனிசிஸ். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 143 ஒரு தூதுவனின் குணங்களாக திருவள்ளுவர் எவற்றை கூறுகிறார்? அன்பு, அறிவு, தெளிந்த பேச்சு. 144 நெய்யால் எரி நுதுப்பேம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல் என்னும் குறளில் நுதுப்பேம் என்பதன் பொருள் அவித்தல். ஆப்ஷன் பி. 145 10 மீட்டர் × 5 மீட்டர் × 1.5 மீட்டர் அளவுள்ள ஒரு நீர்த்தொட்டில் கொள்ளளவு யாது? 75,000 லிட்டர். 146வது கேள்வி 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஓர் அலுமினிய கோளம் முறுக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஓர் உருளையாக மாற்றப்படுகிறது. உருளையின் பெயர் உயரம் காண்க. 36 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி. 147 இந்திய உச்சநீதிமன்ற குறித்த சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் டி 1, 3, 4 மட்டும் சரி. 148வது கேள்வி எஸ் வடிவ வளர்ச்சி வளைவை காட்டும் மக்கள் தொகையில் காணப்படுவது போல் சுற்றுச்சூழல் வளங்களுடன் உயிரியல் ஆற்றலின் தொடர்பு? ஆப்ஷன் ஏ தாங்கும் திறன். 149 ஞாலம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினால் அவர் எந்த 2ஐ அறிந்து செயல்பட வேண்டும்? ஆப்ஷன் பி 2 மட்டும். 148வது கேள்வி 150வது கேள்வி அசல் ரூபாய் 48,000 ஆனது 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனிவட்டி மூலம் மொத்த தொகையாக 55,560 உயர்ந்தது எனில் வட்டி விகிதம் காண்க. ஆப்ஷன் சி 7%. 151வது கேள்வி 3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் காண்க. 10:1. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி 10:1. 152வது கேள்வி கிதப்பி நவரஸ் என்பது 2ஆம் இப்ராஹிம் அடில்ஷா என்பவரின் பாடல்களின் தொகுப்பு நூல்? ஆப்ஷன் ஏ. 153வது கேள்வி அறிவியல் சிக்கலான கருத்தியலான மற்றும் பன்முகத்தன்மை கொண்டவையாகும். அறிவியல் சிக்கலான கருத்தியலான மற்றும் பன்முகத்தன்மை கொண்டவையாகும். அறிவியல் அறிவு என்பது பருப்பொருள் கோட்பாடு மற்றும் தொகுப்பு முறைகளை உள்ளடக்கியது. ஆப்ஷன் பி. ஏயும் ஆரும் சரி, ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 154வது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள இதழ்களில் எது சுப்பிரமணிய பாரதியுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ தொடர்பு அற்றது. தொடர்பு இல்லாதது எது? ஆப்ஷன் ஏ நியூ டெய்லி. இந்தியா விஜயா, நியூ இந்தியா எல்லாத்துலேயுமே அவர் எழுதியிருப்பார். 155வது கேள்வி ஊழை முப்பக்கம் காண்பவர் யார்? விடாமுயற்சி உடையார். 156வது கேள்விக்கு விடை ஆப்ஷன் பி 23. 157
கீழே கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளில் எது தவறானது? ஆப்ஷன் சி சுரண்டலுக்குண்டான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னு வரணும், சுரண்டலுக்கு உண்டான உரிமைன்னு கொடுத்துருக்காங்க. கீழ்காண்பவைகளுள் எது ஒன்றிய பிரதேசங்களின் முந்தைய பெயர்கள் கிடையாது? ஆப்ஷன் ஏ அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மாவட்டங்கள். 159வது கேள்வி, ஒவ்வொரு ஜோடியிலும் வலிமை மிகு அமிலத்தை தேர்வு செய்வோம். ஆப்ஷன் ஏ H3O + NH4 + H2S H2O. 160வது கேள்வி, அலாவுதீன் கில்ஜியின் பின்வரும் பிராந்திய வெற்றிகளை முறையான காலவரிசைப்படி எழுதுக. ஆப்ஷன் ஏ 4, 1, 3, 2. 161வது கேள்வி, மெட்ராஸ் மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற முதல் பெண்மணி யார்? ருக்மணி லட்சுமிபதி. ஆப்ஷன் ஏ. 162வது கேள்வி, 162வது கேள்வி, 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்க. ஆப்ஷன் பி 79.48. 163, அடிப்படை கடமைகள் குறித்த கீழ்காணும் எந்த சொற்றொடர்கள் சரியானவை? அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் விதி 51A கொடுக்கப்பட்டுள்ளது. 11வது அடிப்படை கடமையை 86வது திருத்தச் சட்டம் 2002 பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்ல. 1 மற்றும் 2 தான் சரியான விடை. ஏன்னா அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை ஆகும். 164, அணுக்கருவின் கூட்டு மாதிரி அமைப்பில் அணுக்கரு எத்தகைய வடிவத்தை பெற்றிருக்கும்? ஆப்ஷன் பி கோள வடிவம். 165வது கேள்வி, மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டி விருதுநகர் சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த ஆண்டு? 1956 அக்டோபர். 166, ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? MC ராஜா. ஆப்ஷன் டி. 167, கீழ்கண்டவற்றில் ஒன்று மற்றும் நீதி கட்சியின் சாதனை அல்ல? ஒத்துழையாமை இயக்கம். ஆப்ஷன் டி. 168வது கேள்விக்கு விடை சி F.3. 169, எக்ஸ் என்பது வகுத்தல், மைனஸ் என்பது பெருக்கல், வகுத்தல் என்பது கூட்டல் மற்றும் கூட்டல் என்பது கழித்தல் எனில் 3 - 15 × 19 × 8 + 6 மதிப்பு என்ன? ஆப்ஷன் சி 2. 170வது கேள்வி, எந்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதற்காக பிரிவு 43B இணைத்தது? ஆப்ஷன் டி 97வது திருத்தச் சட்டம் 2011. 171, உயர் அடர்த்தி கொழுப்பு புரதங்கள் புறத்திசுகளில் இருந்து கல்லீரலுக்கு கொலஸ்ட்ராலை கொண்டு செல்கின்றன. பிளாஸ்மாவில் உள்ள லிப்பிடுகளின் மதிப்பீடு தமனி சுவர்களில் கொலஸ்ட்ரால் படிவதற்கு வழிவகுக்கிறது. இது பெருந்தமனி தடிப்புத்தூள் அலர்ஜிக்கு வழிவகுக்கிறது. ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். கேள்வி 172, சீர்திருத்தம் என்பது மதிப்பு அமைப்பில் ஏற்படும் பகுதி மாற்றங்கள் மற்றும் உறவின் தரத்தில் ஏற்படும் விளைவு ரீதியான மாற்றங்களால் அடையாளம் காணப்படலாம். விடை சரியானது இதுக்கு விடை பின்னாடி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 173வது கேள்வி, 2021ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட நிதி ஆயோக்கின் சுகாதார குறியீட்டின்படி டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய மாநிலங்கள் முதல் 3 இடங்களை பிரித்துள்ளன. கேரளா, தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா. ஆப்ஷன் பி. 174வது கேள்வி, 1 கியூப் 2 கியூப் + 3 கியூப் + எக்ஸெட்ரா தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1296 கிடைக்கும்? ஆப்ஷன் சி 8. 175வது கேள்வி, மதிப்பு காண்க √3. விடை ஆப்ஷன் ஏ 3/1. 176வது கேள்வி, பின்வரும் கூற்றுக்களுள் இந்திய ஜனாதிபதி அதிகாரத்தில் எவை சரியானது? குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரையுடன் மட்டுமே பண மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். நாட்டின் நிதி நிலைத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலைமையை அறிவிக்க முடியும். குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி அல்ல. யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பானவர். ஆப்ஷன் டி 1, 2, 3 மற்றும் 4 சரி. 177வது கேள்வி, இரு ஒத்த கம்பிகள் சம அளவுள்ள எடையால் கட்டி தொங்கவிடப்பட்டுள்ளன. அவற்றின் மீட்சியல் குணகங்களின் விகிதம் 5:3 எனில் கம்பிகளின் நீட்சி விகிதம் என்ன? 3:5. ஆப்ஷன் ஏ. 178வது கேள்வி, மனித இரத்த வகைகளை கண்டறிந்தவர்? ஆப்ஷன் ஏ லான்ஸ்டெய்னர். 179வது கேள்வி, ஜனனி சிக்ஷு சுரக்ஷா காரியாகரம் இலவச டிராப்பேக் சேவையில் பின்வரும் கூற்றுக்களில் எவை உண்மை? JSSK ஆனது TNHSP-யால்
தமிழ்நாட்டில் ஒரு முன்னோடி திட்டமாக தொடங்கப்பட்டது? டிராப் பேக் வாகனம் ஒரு வயது குழந்தையையும் தாயையும் கொண்டு செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஆப்ஷன் பி ரெண்டு மட்டும். 180வது கேள்வி. நூற்புழு ஒட்டுண்ணிகளின் பேரின பெயருடன் பொதுவான பெயரினை சரியாக பொருத்தவும். அன்சைக்ளோஸ்டோமா கொக்கிப்புழு, எண்டோரோபியல்ஸ் முள்புழு, உச்சரேரியா பைலேரியல் புழு, ட்ரைகுரிலிஸ் சாட்டை புழு. 181வது கேள்வி. கண்டோன்மெண்ட் வாரியத்தை பற்றி கீழ்கண்டவற்றுள் எவை சரி? இராணுவம் வரையறுக்கப்பட்ட இவ்விடத்தில் நிரந்தரமாக நிறுத்தப்பட்டிருக்கும். பாதுகாப்பு அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இது செயல் புரிகிறது. அதை தப்பாக கொடுத்துருக்காங்க. இவை 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 சரியானவை. 182வது கேள்வி. இந்தியாவின் இருப்பிடம் மற்றும் பரப்பளவு குறித்து பின்வரும் கூற்றுக்குழுவில் எது சரியானது? ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 சரியானது. 183வது கேள்வி. கோவிட்-19 காரணமாக ஏற்பட்ட சூழ்நிலையில் மாநிலங்களின் நிகர கடன் உச்சவரம்பு 2021 ஜிஎஸ்டிபியின் 4% மேல் மேம்படுத்தப்பட்டது. 184வது கேள்வி. மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறது? சட்டப்பிரிவு 38. ஆப்ஷன் ஏ. 185வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் எவை நிதி ஆயோக்கின் பணி இல்லை? ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 நிதி ஆயோக்கின் பணி இல்லை. 186வது கேள்வி. அறிவியல் சிந்தனையின் கொள்கைகள். அனுபவவாதம், பகுத்தறிவுவாதம், சந்தேகம். 1, 2, 3. ஆப்ஷன் டி. 187வது கேள்வி. நீதி புனராய்வு பற்றிய கீழ்காணப்படும் வாக்கியங்களுள் எவை சரியானவை? ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 சரி. 188வது கேள்வி. தீபகற்ப இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய நதி நர்மதா. 189வது கேள்வி. பின்வருவனவற்றுள் எது கூட்டு குடும்ப அமைப்பின் அம்சம் அல்ல? தனிமனித அடையாளம் கூட்டு குடும்ப அமைப்பின் அம்சம் அல்ல. மீதி எல்லாமே கூட்டு குடும்ப அமைப்பினுடைய அடையாளம் தான். அடுத்து 190. தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1961 மற்றும் 1970. த அப்ஜெக்டிவ் ஆஃப் டெனன்சி ரீஃபார்மிஸ் நிலக்குத்தகை சீர்திருத்த சட்டத்தின் குறிக்கோள். ஆப்ஷன் சி கடன் வழங்குபவர்களை முறைப்படுத்துவது. 192வது கேள்வி. பின்வருவனவற்றில் இந்திய ஆணையத்தின் செயல்பாடு எது? ஆப்ஷன் பி 1, 2 மற்றும் 3. 193வது கேள்வி. விசாரணை ஆணைய சட்டம் 1952. மத்திய குடிமைப்பணிகள் நடத்தை விதிகள் 1964. பொது பணியாளர்கள் விசாரணை சட்டம் 1850. அகில இந்திய பணிகள் நடத்தை விதிகள் 1968. ஆப்ஷன் பி. 194வது கேள்வி. பொறுத்துக. பின்வருவனவற்றுள் பொறுத்துக. ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2. அயனமண்டல பசுமை மாறா காடுகள், அயனமண்டல மலைக்காடுகள், அயனமண்டல இலையுதிர் காடுகள், பருவக்காற்று காடுகள், வறண்ட பாலைவனங்கள், முட்புதர்கள், சதுப்பு நில காடுகள், ஓதக்காடுகள். 195வது கேள்வி. அடுத்தது ஆப்ஷன் பி சிறப்பான தகவல் மூலமான கொள்கை முடிவெடுக்க அரசுக்கு இது உதவும். 196வது கேள்வி. 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பர். 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? 5வது கேள்வி 5. ஆப்ஷன் ஏ. 197வது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும் ஒருவர் 20 பக்கங்களை படிக்க 2 மணி நேரம் ஆகிறது எனில் அவர் அதே வேகத்தில் அதே புத்தகத்தில் 50 பக்கங்களை படிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஆப்ஷன் சி 5 மணி. 198வது கேள்வி. அரசியல் சாசன பகுதி 5ஆம் அத்தியாயம் மக்களின் பொது பணத்தை கண்காணிக்க நாடாளுமன்றத்தின் ஒரு உயர் அதிகாரியை நியமனம் செய்கிறது. அவர் இந்திய தலைமை தணிக்கை மற்றும் கணக்காளர் ஆவார். 199வது கேள்வி. 14 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் யாரும் தொழில்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்கக்கூடாது. இதை கூறும் சட்டப்பிரிவு 24. ஆப்ஷன் சி 200. பூதலிங்கம் ஆய்வுக்குழு எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் டி ஊதியங்கள். இந்த தேர்வில் குரூப் 2 2022 நேற்று நடந்த தேர்வில் நான் 137 கேள்விகள் சரியாக விடையளிச்சிருக்கேன். ஒரு 3 கேள்விகளுக்கு பதில் தெரியல. ஸோ நீங்கள் எவ்வளோங்கிறத கமெண்டில் போடுங்க. தேங்க்யூ.